Hi everyone, this is Dr. Jayashree from Chennai. I'm a professor in a medical college. I have lots of students, good colleagues, good friends, and I have to remember everybody's birthday, everybody's anniversary, and good days. That is get-togethers, parties. Whether I go or not, I'll remember and I'll put a message. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாதுங்க, எல்லா ரிசப்ஷனுக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் லேட் நைட் ஆகும். நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு வரத்துக்கு 11 மணி எல்லாம் ஆகிடும். இஸ் இட் சேஃப் இன் சென்னை? வேரிங் ஜுவல்ஸ், வேரிங் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், கோயிங் இன் ஏ அன்னோன் வெஹிக்கிள், ஏதோ ஒரு கேபில் போகிறதெல்லாம் சேஃப்டியாக? கேப் டிரைவர் ரொம்ப மோசம். நான் சொல்கிறேன், எத்தனையோ வாட்டி நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அவன் சிகரெட் பிடிச்சிட்டு ஓட்டுறான். வேண்டாம், என் சிகரெட் பிடிக்காத, ஏசி போட்டு சொன்னால் ஒரு கேப் டிரைவர் என்ன பண்ணான், ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டான். அது பாதி வழி மதுரவாயில் காலேஜிலேருந்து வீட்டுக்கு வரேன். நான் இறங்குமான்னா ரொம்ப மானமே போயிடுச்சு. இறங்கி நின்று அவன் பாட்டு ஓட்டின்னு போயிட்டான். இது எந்த இடம்னே தெரில. அப்போ தான் அந்த காலேஜில் சேர்ந்த 2-3 மந்த்ஸு சுற்றி பார்க்குறேன், என்ன இருக்குதுன்னு தெரில. அப்புறம் இன்னொரு கேபை கூப்பிட்டேன். அவன் எங்கேம்மா இருக்கீங்கன்னு என்னத்தையும் சொல்கிறது. மதுரவாயில் ஒரு இடம்ப்பா. நான் சொன்னேன், பார்த்து சொல்லுங்கள் அங்கே அதுன்னு சொன்னான். அதுக்குள்ளே அங்கே ஒரு ஆட்டோ வந்தான். என்னம்மா நடு ரோடில் நிற்கிறவா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா. எனக்கு ஒரே பயம், அவன் விட்டுட்டு போனதுனால இவன் கூப்பிடுறானோ, ஒழுங்காக போய் சேருவானோ, எங்கே நான் போவானோன்னு எங்கள் ஊர் பேர் சொன்னேன். 500 ரூபா கூட்டின்னு போகிறேன்னா. நான் நினச்சேன், ரோட்டில் நின்று சஃபர் பண்ணுறதை விட 500 கொடுத்து போயிடலாம். அங்கே போனோன்னே ஒரு 100 ரூபா போட்டுக்கூடாது, அவசரத்துக்கு வந்தேன். இல்லை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. சென்னையில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெரி ரிஸ்கிங்க. நிறைய ஆட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம யூபர்லாம் ரொம்ப பேடு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இந்த தெருக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், வெளியே நிற்பேன். வெளியே நின்று நான் எப்படி வெளியே வர்றது? கொஞ்சம் இன்டீரியர் தான். அப்போ வந்து வெளியே வந்தால் இன்னொரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரியா அப்படி சொல்லுவான். அங்கே போய் பார்க்கறதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கும். என்ன, நான் கூப்பிட்டா ஆட்டோவில் அந்த பொண்ணு ஏறுதேன். நீ கொடுக்கல, நான் கேன்சல் பண்ணிட்டேம்மா, இன்னொரு ஆளை கூட்டிட்டு போகிறேன் அப்படியே சொல்லுவான். இன்னும் கேன்சல், அவன் கேன்சல் பண்ணது நம்ம கேன்சலேஷன் 100 ருபீஸ் வருது. வாட் இஸ் திஸ்? ஃபாஸ்ட்ராக்கும் அப்படி தான். ஆக மொத்தம் நீங்கள் ஆஃபீஸ் போய் சேர்கிறதுக்குள்ளே, காலேஜ் போய் சேர்கிறதுக்குள்ளே அந்த படப்படப்பு, பயம் எல்லாமே வந்துடும். முக்கியம். அப்போ லெக்சர் இருக்குது, 9 மணிக்கு லெக்சர், 8:30 மணிக்கு லெக்சர். அப்படி இருக்கும்போது பாதி வழியில் இறக்கி விட்டான்னா எப்படிங்க தெரியும்? உங்கள் வெஹிக்கிள் பெட்டர். உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் அவ்வளோ சேஃப்டி இல்லை. பார்த்து இவ்வளோ அங்கங்கே இது போடுறான், பிரிட்ஜு போடுறான், அங்கங்கே 1 வே, இப்படி டைவர்ஷன், இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மனசாட்சி மரியாதை இருக்க மாட்டேன். இப்போல்லாம் நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன்ட்டு ஒரு ஆதரவு வேணுங்க. வீட்டுக்கு வந்தவொடனே எத்தனை பேருக்கு நம்ம மாதிரி ஆதரவு இருக்காங்க, எத்தனை பேருக்கு இல்லைன்னு பாருங்கள். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் இவ்வளோ தான். நான் நல்லா இருக்கேன். பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். ஏதோ ஐ எம் ஹாப்பி வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ பி ஹாப்பி. உங்கள் ட்ராவல், உங்கள் ஜாப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபோர்ஸு, உங்கள் ஃப்யூச்சர், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷம் தான் வாழ்கிறோம். பாய்.